சரி, இந்த லவ்வில் என்ன கற்றுக்கிட்டேன்? லவ்ன்ற விஷயம் தப்பு கிடையாது, நான் லவ் பண்ணலாம். அது கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுவோம். அது ஒரு நம்பிக்கை வேணும் நான் எல்லாருக்குமே. கடைசி வரைக்கும் உன்னை கல்யாணம் வரைக்கும் போகுமா லவ் பண்ணு. ஏன் அழுகுற? நான் அப்போது லவ் பண்ணப்போ எந்த எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்ககிட்ட. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் ரிச் ஆகிட்டான் போல். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணல. ஆனால் அவன் இப்போது ரிச் ஆனதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். இப்போ நீ லவ் பண்ணீங்களா இல்லையா? நான் இப்போ அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். அவன் பிரேக்கப் பண்ணி ஒரு 3 இயர் 4 இயர் ஆயிடுச்சு. டெலிவரி பண்ண லவ் பண்ணேன். அக்கா நீங்கள் பக்கத்தில் வாங்க கொஞ்சம். வி சொல்லாமா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன ரீசன்? ரீசன்னா ப்ரோ, இந்த போகிற மினி கூப்பர் போதுங்க பார்த்தீங்களா, அதுமாரி நான் இல்லை. அந்தளவு ஸ்டேட்டஸ் இருக்கணுமா. அவங்க டாக்டரு, நான் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி பேசிட்டாங்க. இன்னும் கூட அந்த பொண்ணு பேர் நான் டாட்டு கொடுத்துருப்பேன். இங்கே இந்த பொண்ணு போய் டாட்டு கொடுத்துருப்பேன். நான் விட முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் எனக்கு பிடிச்சமாக தான் நான் இருப்பேன், நான் இப்படி தான், என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் இந்தளவுக்கு நான் என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கட்சவை தான் இவன். ஒரு ஆக்ட் பண்ணிட்டு லவ் யூ சொல்லிடுங்க. லவ் யூ. அவள் எங்கே விட்டு போனாலோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்தேனே. ஏன் இருக்கோம் நம்ம வாழவே கூடாது. 4 வருஷம் எப்படி தான் போச்சு. நிறைய கடைசியில் எதனா மெசேஜ் பண்ணாங்களா? அந்த பொண்ணு எதனா மெசேஜ் பண்ணாங்களா? ரிட்டர்ன் இல்லை தல, எதுவுமே வரல, ஒரு கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அவளை போய் கேட்கலாம், பார்த்துனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபேமிலி எல்லாரும் சொன்னாங்க. சரி, நானும் அப்படியே சும்மா சுற்றினேன், அப்படியே இருக்கேன். போகுது, ஆனால் ஜாலியாக இருக்கேன் அதில். ஆனால் உள்ள ரொம்ப வலி நிறைய இருக்கு, பயங்கரமா எக்கச்சக்கமான ஃபீலிங்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஆனால் சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், பொண்ணும் கூட பேசுகிறான், இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய உள்ள மனசில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ நினைப்பு ஒரு செகண்ட் கூட ஒன்று என்னை விட்டு போகல. என் ஃபோனில் ஒரு கான்டாக்ட், ஒரு நம்பரு, ஒரு ஃபோட்டோஸ் கூட டெலீட் பண்ணதில்ல. இன்னும் வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கேன் நான், எதுவுமே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஒரே விஷயம், கேஸ்ட் மட்டும் தான் பார்க்குறாங்க அவங்க. இந்த கேஸ்ட்னால தான் இந்த லவ் பிரிஞ்சுது. கண்டிப்பாக கேஸ்ட் மட்டும் தான். என்ன செல்லமாக கூப்பிடுவீங்க? லூஸு. லூஸு. சரி, உங்களோட லூஸுக்காக ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? யூ. சரி, உங்கள் லூஸுக்காக ஒன்று சொல்லுங்க, கண்டிப்பாக வருவாங்க கூட, சொல்லுங்க. நாங்கள் சுற்றின இடம் எல்லாமே சுற்றிட்டோம் ப்ரோ. சென்னையில் சுற்றாத பிளேஸே இல்லை. ஃபுல்லாக ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமா என்ஜாய் பண்ணிட்டோம். பட் இப்போ நான் ஒரு இடமும் பார்க்கும்போது, ஒரு கப்புள்ஸை பார்க்கும்போது கூட எனக்கு மைண்டுக்கு தான் வராங்க. எனக்கு அவங்கள ஃப்ரெண்டில் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது, என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான், ரொம்ப. புரியுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்டென்ஷன் என்ன அடிக்குதுன்னா, இந்த வீடியோனால நீங்கள் ஒன்றா சேருவீங்கன்னு அடிக்குது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க எப்போவுமே. ஐ லவ் யூ டி லூஸு. இந்த பொண்ணை பண்ணாத ஒரு விஷயம் பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட், 2 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். என் கண்ணத்தை வந்து பாருனா, ஒரு கையை என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு கையை அந்த பொண்ணு பிடிச்சிருந்தான். அந்த 2 வாரமும் என் கூட ஹாஸ்பிட்டல் தான். இந்த வருஷம் வரைக்கும் இது வரைக்குமே அந்த பொண்ணை என்னால் மறக்க முடியல. அதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டயும் அந்த ஃபீல் எனக்கு வரல, லவ் பண்ணணுன்றது. சரி, பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு மேரேஜ்னு போது, அந்த மேரேஜில் நான் இருந்தது அந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்? எப்படி இருந்துச்சு அங்கே நீ அப்போ தாலி கட்டும் போது அந்த சுச்சுவேஷன்? அந்த சுச்சுவேஷன் அப்போ தான் அவங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணது. லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தவங்க வந்து பேசினாவே கஷ்டமா இருக்கும். இன்னொருத்த தாலி கட்டி பொண்டாட்டி ஆகிக்க போறான். அந்த ஒரு ப்ரோ, அதுல ஒரு சுச்சுவேஷன் சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க கண்டிப்பா. கூட சுத்தம் பையன் தான் ப்ரோ கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணு. என்ன சொல்ற? எங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டு ஆரம்பிச்சு வச்சதான் அவர் தான், கடைசியில முடிச்ச பையனா அவன் தான். எனக்கு கேட்ட ஒரே வார்த்தை, விட்டு போன அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா, நீயே உக்காச்சி ஃபீல் பண்ணுகிறேன்னு கேட்டேன். வேணும் அவ போறேன்னு தெரிஞ்சாலும் என் ஃப்ரெண்டு கூட தானே இருக்கணும். லவ்வும் கிடையாது, க்ரஷும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது. க்ரஷ்லாம் வந்து கிடையாது. என்ன யாரும் பண்ண மாட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான். எனக்கு தெரியும் ப்ரோ, என்னோட ஒர்த் என்னன்னு தெரியும்ல நம்மளுக்கு. இவங்களை பார்த்தா நம்மள இவங்க லவ் பண்ண மாட்டாங்க, எதுக்கு நம்ம லவ் பண்ணிட்டு விட்டுரும். இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், எல்லாமே வெளி நடிப்பு. வெளியே ஒரு மாஸ்க் போட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் வந்து குவாரண்டைனில் வந்து பேசிட்டு இருக்கும்போது உன்னை வந்து பார்க்கணும்னு தோண்டி என்னை வந்து பாடுறா அப்படின்னா சொல்லிட்டுருந்தா. சின்ன சண்டையினால இப்போ வீடு தாண்டி தான் வரேன். உயிரோட கொளுத்துன மாதிரி இருந்துச்சு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். எனக்கு எவ்வளோ சின்ன சின்ன தப்புனாலும் உன் காலில் விழுறேன். ஊரடங்கு முடிஞ்சு கல்லூரி திறந்த உடனே நீங்கள் செய்ய விரும்புகிற முதல் காரியம் என்ன? என் லவ்வரை பார்த்து பேசணும் சார் ஃபர்ஸ்ட்டு.
இது வேற இருக்கா அவனுக்கு? இருந்துச்சு சார். குவாரண்டைனில் பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிளாக்லாம் பண்ணிட்டாங்க சார். ஏன் தெரில, செட் ஆகாது, இதுக்கு மேலே பேச வேணாம், எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கதே நல்லா இருக்கு, வேணாம் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு என்னன்னே தெரில சார். இந்த லீவில் நான் வந்து அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நான் இப்போ அவங்கள நேரில் பார்த்தாலே அழுதுருவேன் சார். கண்டிப்பாக அழுதுருவேன். என்னன்னு கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இதுவரை கேட்ட என்ன சொன்னாங்க? அதுதான் சார், இதுதான் சார் சொன்னாங்க. ஆனால் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்னு பில்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி போகிறாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரியல சார். அது பண்ணக்கூடாது சார். சண்டை போட்டு சேர்ந்துடணும் சார். பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு முடிவே கிடையாது சார். கண்டிப்பாக ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு லவ் பண்ணுங்கிற இதே போயிடுச்சு. லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டா. இதனாலனா எல்லாம் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். எனக்கு கீழே ஃபேமிலி இருக்காங்க, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சாங்க. சரி ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு இல்ல நேரா மேரேஜுக்கே போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? அசிங்கமா இல்ல ப்ரோ? போய் வச்சியா? குத்தியா போய்? இல்ல ப்ரோ, எங்கிருந்தாலும் வாழ்க. சிங்கிளா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல கமிட்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? சிங்கிளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேண்ணா. ஏன் இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன? கமிட் ஆயிட்டு நம்மள ஏதாவது கஷ்டப்படுறது முடிக்க? ஆமாண்ணா, ஏன் கமிட் ஆகி விட்டு போயிட்டாங்கல்ல, அதான். நான் வந்து அவளை உண்மையாக லவ் பண்ணேன், அவளும் என்னை உண்மையாக லவ் பண்ணா அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அவ கூட ஒருத்தர் அண்ணான்னு சொல்லி எங்க ஸ்டேட்டஸ்லாம் காமிச்சா. திடீர்னு என்ன சொல்லிட்டா ஒரு நாள், நானும் என்னடா அண்ணாக்கு டார்லிங் செல்லோன்னு மெசேஜ் அனுப்புறாளே நினச்சி உண்மையாக இருந்தேன், நம்பாள்தானே. சரி எங்கே போகிறா, அது பெஸ்டியாக இருந்தால் கூட நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். சரி பெஸ்டி பண்ணியிருந்தா கூட அண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் தூக்கி அது பெஸ்ட்டு போயிட்டேன்ட்டா ப்ரோ. ஸோ அந்த அனுபவம் எப்படி, அதாவது நல்லா இருந்ததா இல்லை ஆக்வர்டா இருந்ததா? எல்லாம் மறக்க முடியாத நாளுக்கா. மறக்க முடியாத நாள் போயிடுச்சு. ஏன்டா அழுகுற? முடிஞ்சிச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன ரீசனே இல்லாம பிரேக்கப்க்கா. இப்போ வந்து திரும்பவும் அந்த பொண்ணு கூட வந்து மேட்ச் அப் பண்ற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன முதல்ல போய் சொல்லுவேன்? செருப்பை கழட்டி அடிப்பேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. 3 வருஷமா 4 வருஷமா அது பின்னாடி நாயா பேச சுத்திட்டு இருப்பியா? என்ன பண்றது, அந்த பொண்ணுக்கு மனசு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி தான் இப்பயும் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா, சந்தோஷமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? கவலை இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா கவலை இருக்கும். அந்த பொண்ணு கல்யாண மேடையில உட்காந்துட்டு இருக்கும் போது இருக்கும். அந்த பொண்ணு அவன் ஆளோட இந்த மாதிரி பீஃப்ல எங்காவது ஒரு ஓரத்தில் உட்காந்து இருக்கும் போது தெரியும், எரியும், நிறைய எரியும். நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போகணும். நம்மளால நல்லா இருக்காங்க.